ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்திலும் நம்ம ஒரு பைபிள்லேருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம். இந்த லெந்து காலங்களில் நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டவர்களாக இருக்கிறோம். இப்போது இந்த வேளையிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனம் இந்த வகையாக சொல்லுகிறது. இதுவும் சேனைகளின் கர்த்தராலே உண்டாகிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவமானவர். ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவர் ஆலோசனை. இந்த வேளையிலும் நம்ம சிந்தித்து பார்ப்போமா, நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும்போது, நமக்கு ஏதாவது அட்வைஸ் தேவை, ஆலோசனை தேவை, இது எப்படி பண்ணாது, எப்படி இது நடக்கும், அப்படி நம்ம ஆலோசனை நமக்கு தேவைப்படும் போது நம்ம யார்கிட்ட போகிறோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணுவோம், நம்ம பேரண்ட்ஸுக்கு கால் பண்ணுவோம், நம்ம சுற்றி இருக்கவங்க கிட்ட கேட்போம், நம்ம கூட வேலை பார்க்குறவங்கள கேட்போம், நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்போம். ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லுகிறார், அவருடைய ஆலோசனைகள் ஆச்சரியமானவைகள், ஆச்சரியமானவைகள், அவர் செயலில் மகத்துவமானவர் அப்படின்னு சொல்றாரு. இதே சங்கீதம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை அவர் சொல்றாரு பாருங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் அவர். நம்ம இப்போ எந்த மனுஷன்கிட்ட போய் கேட்டாலும் அவங்களுடைய உலக பிரகாரமான அந்த நாலேஜை வச்சு, உலக பிரகாரமான அறிவை வச்சு அவங்க நமக்கு அட்வைஸ் கொடுப்பாங்க. ஆனால் அந்த அட்வைஸ் கடவுள் கொடுக்குற அட்வைஸ் மாதிரி இருக்கவே இருக்காது. அவங்களுடைய ஞானம் கடவுள் கொடுத்த ஞானம் தான், உலக பிரகாரமான ஞானம் தான். அது சிறியது. ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற ஆலோசனைகள் அவை ஆச்சரியமானவைகள். ஏன்னா அவர் நம்ம மேல கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அப்ப நமக்கு என்ன காரியம் நம்ம வாழ்க்கையில நடக்கணுமோ, எந்த காரியத்துக்காக இது என்ன ஆகும், எப்படி ஆகும், நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன, நம்ம இது வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, நம்முடைய பிள்ளைகளுக்கு இது கொடுக்கலாமா என்ன காரியம், சிறிய காரியம் பெரிய காரியம், எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நம்ம ஆண்டவரிடத்துல போயிட்டு அவருடைய ஆலோசனைக்கு நம்ம வெயிட் பண்ணி நம்ம கேட்டோம்னா அது எப்படிப்பட்ட ஆலோசனைன்னா, சங்கீதம் 33வது அதிகாரத்தில் இருக்கு, அது நித்திய காலம் நிற்கும். அவருடைய ஆலோசனைகள் நித்திய காலம் நிற்கும். நித்திய காலம்னா என்ன? அது ஒரு பெர்மனன்ட், அது எவர் லாஸ்டிங். அவரு கொடுக்குற அட்வைஸ், அவருடைய ஆலோசனைகள் அது அழியவே அழியாது. அது இன்னைக்கு ஒர்க் ஆகும், நாளைக்கு ஒர்க் ஆகும் இல்லை. அவர் நமக்கு அட்வைஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி அதுக்கு முடிவு தொடக்கம் எல்லாமே தெரிஞ்சவர் அவரு. அப்படிப்பட்ட அவரிடத்துலேருந்து வர்ற அந்த அட்வைஸ் நித்திய காலம் நிற்கும் அப்படின்னு சங்கீதம் 33:11 இருக்குது. ஏன் நம்முடைய கடவுள் அவரால் மட்டும்தான் அப்படிப்பட்ட அட்வைஸை கொடுக்க முடியும். நம்ம இன்னைக்கு சிந்தித்து பார்ப்போமா, நமக்கு ஒரு அட்வைஸ், நமக்கு ஒரு பயம் இருக்குது, நமக்கு ஒன்று செய்யணும்னு தோணுது, நம்ம யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்குறோம்? உலக பிரகாரமாக கடவுள் வச்சிருக்கிற அந்த மக்களிடத்துல நம்ம போய் அட்வைஸ் கேட்குறோமா? இல்லை, கடவுளுடைய சந்ததியில் உட்கார்ந்து, கடவுளே நீங்க எனக்கு ஒரு ஆலோசனை கொடுங்க, இந்த காரியத்துல என் தேவன் ஒரு அடையாளத்தை கொடுங்க. கிதியோன் அடையாளம் கேட்டான் இல்லையா, கேட்டு அவன் வாங்கினான் இல்லையா, அது மாதிரி நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோமா? எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுங்க, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுங்க. நான் சொந்தமா டிசிஷன் எடுக்க மாட்டேன். உலக பிரகாரமான மனுஷரிடத்துல நான் போய் அட்வைஸ் கேட்க மாட்டேன். உண்மையே நம்பி வந்திருக்கிறேன், நீங்க எனக்கு ஆலோசனை கொடுங்க அப்படின்னு நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்கிறோமா? கர்த்தர் வானத்துக்கு ஏறி இறங்கின தேவன். அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார். அதுதான் இந்த நீதிமொழிகள்ல 30வது அதிகாரத்தில் அவர் எழுதியிருக்கு. வானத்துக்கு ஏறி இறங்கினவர், காற்றை தம் கைப்பிடிகளில் அடக்கினவர், தண்ணீர்களை வஸ்திரத்தில் கட்டினவர், பூமியின் எல்லைகள் எல்லாம் ஸ்தாபித்தவர். அப்படிப்பட்ட தேவன், எவ்வளவு பராக்கிரமசாலியான சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரிடத்திலிருந்து நமக்கு ஒரு அட்வைஸ், ஆலோசனை வருதுன்னா அது எப்படி இருக்கும்? நம்ம இன்னைக்கு யார்கிட்ட அட்வைஸ் கேட்குறோம்? இப்போ கூட அந்த சுனிதா வில்லியம்ஸ் அவங்க விண்வெளியிலேருந்து பூமிக்கு கொண்டு வந்தாங்க இல்லை, அந்த ஆள்கிட்ட அவர்கிட்ட மைக் கொடுத்து கேட்கும்போது அவர் எப்படி ஹீப்ரு இந்த எபிரேயர் வசனத்தை சொல்லி எப்படி ஒரு சாட்சியாக அவர் நிற்கிறார் அந்த வில்லியம். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவங்க ஒரு
சில காலத்துக்கு விண்வெளிக்கு சென்றாங்க. ஆனா, அங்க போயிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவங்க என்னெல்லாம் யோசிச்சிருப்பாங்க. ஒரே ஒரு இதுல அவங்க வந்து என்ன பண்றது? எப்போ எங்கள மீட்டு கொண்டு போவாங்க? இல்ல நம்ம இங்கேயே செத்து போயிருவோமா? அப்படின்னெல்லாம் பலவிதமா யோசிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அந்த தருணத்திலேயும் அவர் வாயிலிருந்து அந்த வருகிற வார்த்தை, தேவன் இந்த காரியத்தை செய்தார். அவர் வந்து அவரால தான் இது முடிந்தது. அவருக்கு தெரியும் தொடக்கம் முடியும். இது அவருடைய கிருபை அப்படின்னு அவர் சாட்சியா சொல்றார்ல. அப்படிப்பட்ட இந்த மகத்துவமுள்ள தேவனை நம்ம இன்னைக்கு எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? நமக்கு ஒரு ஆலோசனை தேவையான நம்ம அவரை எந்த இடத்துல வச்சிருக்கிறோம்? எல்லாத்தையும் நம்ம வந்து மற்றவங்களை கேட்டு ஆலோசனை செஞ்சுட்டு கடைசியில எல்லாம் உடைஞ்சு போகும்போது அவரிடத்துல போயிட்டு கடவுளே ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்கிறோமா? இல்ல அதை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே அவருடைய பாதத்துல அமர்ந்து நீங்க கொடுங்கப்பா, நீங்க ஆலோசனை கொடுங்கப்பா, நான் என்ன செய்யணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு வாங்கி செய்யறோமா? எல்லாரும் சிந்திச்சு பாருங்க. ஜெபிப்போமா? பரம தகப்பனே, அப்பா, சேனைகளின் பிதாவே, அப்பா, பரிசுத்தரே, அப்பா, சர்வ வல்லமையுள்ள தேவனே, அப்பா, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே, அப்பா, சாவாமை உடையவரே, ஜோதிகளின் பிதாவே, ஆண்டவரே, நாங்கள் இந்த நேரத்திலே அப்பா நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. உம்முடைய ஆலோசனைகள் அவை ஆச்சரியமானவைகள் தகப்பனே. உம்முடைய ஆலோசனைகள் அவை நித்திய காலம் நிற்கும் தகப்பனே. நீர் எங்கள் மேல் கண்களை வைத்து எங்களுக்கு ஆலோசனை செய்கிற தேவனாய் இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் சர்வ வல்லமை உள்ளவர், நீர் சகலத்தையும் படைத்தவர். எல்லாம் உமக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது அப்பா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும் தகப்பனே. அப்படிப்பட்ட தேவனே நாங்கள் ஆராதிக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில ஏதாவது காரியத்தில் அப்பா நாங்கள் உம்மை புறக்கணித்து விட்டு மனுஷர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்டிருப்போம். ஆனால் என் தேவனப்பா எங்களோடு பேசுங்க தகப்பனே. அப்பா இனிமேல் அப்பா நாங்கள் அப்பா ஒரு உறுதி எடுக்கிறோம் தகப்பனே. என்ன ஆலோசனை வேண்டும் என்றாலும் நாங்கள் உம்முடைய சந்ததியிலே அப்பா, உம்முடைய சந்ததியாய் இருக்கிற நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மிடத்தில் அடையாளத்தை கேட்டு அந்த ஆலோசனை பெற்றுக் கொள்வோம் தகப்பனே. அப்படி செய்ய நீர் எங்களை பலப்படுத்தும் அப்பா, பலப்படுத்தும் அப்பா. நாங்கள் இன்று உறுதியாய் நிற்கிறோம் தகப்பன். நாங்கள் அதையே செய்வோம் அப்பா. உடைய வசனத்தை பற்றி பிடித்து கொண்டு நாங்கள் இங்கு ஒரு முடிவெடுக்கிறோம் அப்பா. என் தேவன் கொடுக்கிற ஆலோசனைகள் அவை ஆச்சரியமானவைகள், அவை நித்திய காலம் நிற்கும். அப்படிப்பட்ட ஆலோசனைகளுக்காக அப்பா நாங்கள் இங்கு வேண்டி நிற்கிறோம் அப்பா. நீர் எங்களை வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய ஆலோசனையை எடுத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்த, எங்களுக்கு நீர் கொடுத்த குடும்பத்தின் வாழ்க்கையை சீர்படுத்தி செம்மைப்படுத்த என் தேவன் எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா பலப்படுத்துங்க சுவாமி அப்பா. பலவீனமற்ற பாண்டங்களாய் நாங்கள் இங்கு வந்து நிற்கிறோம் அப்பா. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்ற தகப்பனே அப்பா. உம்மையே நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம் அப்பா. உம்மை நம்பி வந்த எங்களை நீர் கைவிடுவதில்லை அப்பா. உம்மை நம்பி வந்த எங்களை நீர் வெட்கப்பட விடுவதே இல்லை அப்பா. உம்மை நம்பி வந்த நாங்கள் அப்பா வெறுமையாய் போவதில்லை அப்பா. என் தகப்பன் அப்பா நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. எங்களையும் நீர் எங்களுக்கு கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் அப்பா முற்றிலுமாக உடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். என் தேவனுடைய பலத்த கரத்துக்குள்ளாக ஒப்புவிக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க இயேசுவின் மூலம் பிதாவே. Amen. 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 God bless you.